வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக ஓகேங்களா, 6வது புக்கில் இருந்து இயல் 1 வீடியோ பார்த்துருந்தோம் போன கிளாஸில். இப்போ பார்த்தீங்கன்னா இயல் 2க்கான வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள். தமிழில் நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 கொஷின் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல் நமக்கு தமிழிலிருந்து 100 மார்க்குகள் இருக்குது. மிஸ் பண்ணாத பாருங்கள், கரெக்டாக நம்ம மார்க் எடுத்துடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. ஓகேங்களா, பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மின் படிக்கட்டு அப்படின்னா எக்ஸ்குலேட்டர் 4, மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு, மின் தூக்கினா லிஃப்ட்டு 1, குறுந்தகடு அப்படின்னா கம்பக்ட் டிஸ்க்கு 2, மின் இதழ் அப்படின்னா இமேஜின் 3, மறுபடியும் பாருங்கள். மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கிக்கு லிஃப்ட்டு, குறுந்தகடுக்கு கம்பக்ட் டிஸ்க்கு, மின் இதழுக்கு இமேஜின். அப்போ ஆன்சரு 4, 1, 2, 3, 4, 1, 2, 3. அப்போ ஆன்சர் டி. 2வது கொஸ்டின். அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் உள்ளது? அப்போ அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கான தேவையான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7வது தளத்தில் இருக்குது. 3, எந்த மாநிலம் நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது? எந்த மாநில அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. டாக்டர் இரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த நூலகருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து ஔவையார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகள் எது சரி? ஓகேங்களா, பாருங்கள். ஔவையார் ஆத்திச்சூடி, கொற்றைவேந்தன், நல்வழி, மூதுரை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். ஆத்திச்சூடி, கொற்றைவேந்தன், நல்வழி மற்றும் மூதுரை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். சரி. மூதுரை என்னும் சொல்லுக்கு ஓகேங்களா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சரி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சரி. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை என இந்நூல் பெயர் பெற்றது. சரி. அப்போ 3மே சரி. 1, 2 மற்றும் 3ம் சரி. மக்கள் கவிஞர் 6வது கொஸ்டின் பாருங்கள். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து பாருங்கள். 7வது கொஸ்டின். நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலை அடைந்தவர்கள். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர் மூவருமே நூலகத்தை படித்து உயர்ந்த நிலை அடைந்தவர்கள். அப்போ மேற்கூறிய அனைத்தும் ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைக. காமராஜர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுறாங்க. அப்போ 3, ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினம் 1, அப்துல் கலாம் மாணவர்கள் தினம். அப்போ 4, விவேகானந்தர் இளைஞர்கள் தினம். அப்போ 2, மறுபடியும் பாருங்கள். காமராஜர் கல்வி வளர்ச்சி தினம், அதாவது அவருடைய பிறந்த நாள். ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் இளைஞர்கள் தினம். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி. அடுத்து பாருங்கள். 9வது கொஸ்டின். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா இரா அரங்கநாதன். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னா சீனாவில் இருக்குது. ஆசியாவிலேயே
ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? சீனா நூலகத்தில் உள்ளது, சீனாவில் உள்ள நூலகம். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் கேட்குறா, பொறுத்துக்க. பட்டியல் 1 பட்டியல் 1 2 தரைத்தளம். தரைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள். பிரெய்லி அப்படிங்கிறது பார்வையற்றோர் நூலகம். அப்போ 2 கமா. முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு. அப்போ 1 கமா. இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள். அப்போ 4 கமா. மூன்றாம் தளத்தில் அரசியல் நூல்கள். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள் சரிங்களா. தரைத்தளத்தில் பிரெய்லி நூல்கள், முதல் தளத்தில் குழந்தை நூல்கள், இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள், மூன்றாம் தளத்தில் அரசியல் நூல்கள். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பின்வரும் அடிகளில் ஆளுமையை அடையாளம் காண்க. ஏட்டில் படித்தோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தேன் என்பதை மறந்து விடாதே. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணில் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். ஓகேங்களா? இந்த பாடல் பாடுறது யாருன்னா மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ இந்த பாட்டை சொன்னவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? மக்கள் கவிஞர். பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் பொறுத்துக. தளம் 4. 4ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பொருளியலும் வணிகமும். 3 கமா. 5ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கணிதமும் மருத்துவமும். 4 கமா. 6ஆம் தளத்தில் என்ன இருக்குன்னா பொறியியல் வேளாண்மை. 1 கமா. அடுத்து 7ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, அதாவது வரலாறு சுற்றுலா. அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்கள், 4ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஓகேங்களா பொருளியல் வணிகவியல். 5ஆம் தளத்தில் கணிதம் மருத்துவம். 6ஆம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை. 7ஆம் தளத்தில் வரலாறு சுற்றுலா. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. அப்போ ஆன்சர் ஏ. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம். ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டின். மூதுரை என்ற நூலின் பாடல்களின் எண்ணிக்கை. அப்போ மூதுரை நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 31 பாடல்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொடர்பான கூற்றுகளை கவனி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அப்போ திரை இசை பாடலில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி. துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடல் ஒன்றை இயற்றியுள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுவும் சரி. அப்போ 3ம் சரி. கூற்று 1 2 3ம் சரி. கூற்று 1 2 3ம் சரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 17. பொறுத்துக. பாருங்கள், தூற்றும்படி இகழும்படி. 2 கமா. மூத்தோர் அப்படின்னா பெரியோர். அப்போ 1 கமா. மேதைகள் அப்படின்னா கவிஞர்கள். 4 கமா. மாற்றார் அப்படின்னா மற்றவர். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள், தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மற்றார் மற்றவர். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு கீழ்திசை சுவடி நூல்கள். அரசு கீழ்திசை சுவடி நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? அரசு கீழ்திசை சுவடி நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா 7ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 19. இன எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. அதாவது என்னது? இன எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில்
ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். சரி. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஓகேங்களா? பாருங்க, எடுத்துக்காட்டு திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல், இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. சரி. அதாவது பார்த்தீங்கன்னா 6 வல்லினத்துக்கு 6 மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துன்னு சொல்லிட்டாங்க. சரி. இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1 2 3ம் சரி. கூற்று 1 2 சரி. ஆன்சர் 3. மற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. இதற்கு சரியான வினா எது? மற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. இதற்கான சரியான வினா எது? எதை நம்பி வாழக்கூடாது? ஆன்சர் ஏ, எதை நம்பி வாழக்கூடாது. 21வது கொஸ்டின் பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மண்ணின் கற்றோன் சிறப்புடையவன் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. ஃபர்ஸ்ட் அடுத்து பாருங்க, பொறுத்துக. நெறி என்றால் வழி. நெறி என்றால் வழி. அப்போ 3 கமா. வற்றாமல் அப்படிங்கிறா குறையாமல் 1 கமா. மாசற அப்படின்னா குற்றமற்ற, குற்றம் இல்லாமல் 4 கமா. சீர்தூக்கின், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல், அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, நெறி என்றால் வழி, வற்றாமல் என்றால் குறையாமல், மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. அப்போ ஆன்சர் சி, 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. தன் மானமில்லா கோளையும் சேரக்கூடாது. தன்மானம் இல்லா கோளையுடன் சேரக்கூடாது என கூறியவர். அப்போ தன்மானம் இல்லா கோளையுடன் சேரக்கூடாது என கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தன்மானம் இல்லா கோளையுடன் சேரக்கூடாது என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. இணை எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. தப்பு இல்லை, சரி சரி, இணை எழுத்து இல்லை. எதுக்கு? தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கு இல்லை, இணை எழுத்து இல்லை. சரி. உயிர் எழுத்துக்கள் குறில் நெடிலுக்கும் நெடில் குறிலுக்கும் இணை எழுத்துக்கள் ஆகும். அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அடுத்த இணையமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். சரி. குறில் எழுத்துக்கள் இல்லாத ஐக்கு ஔ என்னும் எழுத்துக்கள் முறையே ஊக்கு ஈக்கு ஊ இணை எழுத்துக்கள் எழுதலாம். சரி. அப்போ அனைத்தும் சரி. கூற்று 1 2 3ம் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் பொறுத்துக. காமராஜரை பற்றி. மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது. சரி. அப்போ 4. விருதுநகரில் என்ன இருக்குது? காமராஜர் நினைவு இல்லம் இருக்குது. அப்போ 1 கமா. கன்னியாகுமரியில் என்ன இருக்குது? காமராஜர் மணிமண்டபம் இருக்குது. அப்போ 2 கமா. சென்னையில் என்ன இருக்குது? காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது. சென்னையில் காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது. 3. மறுபடியும் பாருங்கள், மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம், விருதுநகரில் காமராஜர் நினைவு இல்லம், கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம், சென்னையில் காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. அப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர். காமராஜரை கல்வி கண் திறந்தவர், காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். ஆண்டுதோறும் டேஸ் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் டேஸ் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 15 தான் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. காமராஜர் தொடர்பான கூற்றுகளை கவனி. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டது. சரி. காமராஜர் முதலமைச்சராக
தேர்தல் நேரத்தில் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 3000 தொடக்கப்பள்ளி மூடப்பட்டிருந்தன. அவற்றை திறக்க ஆணையிட்டார். ஓகேங்களா? 3000 பள்ளி கிடையாது, 6000 பள்ளி. எத்தனை பள்ளி? 6000 பள்ளி. அப்போ ரெண்டாவது இது தப்பு. அடுத்து பாருங்க, மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். சரி. அப்போ ஆன்சர் 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. அண்ணா நூற்றாண்டு நூலகம். 8ஆம் தளத்தில் என்ன இருக்குன்னா கல்வி தொலைக்காட்சி. கல்வி தொலைக்காட்சி. அப்போ 3, 6ஆம் தளத்தில் என்ன இருக்குது? திரைப்பட கலை. அப்போ 4, 5ஆம் தளத்தில் என்ன இருக்குது? அறிவியல். அப்போ 1, 4ஆம் தளத்தில் சட்டம் கல்வி. அப்போ 2, மறுபடியும் பாருங்கள், 8ஆம் தளத்தில் என்ன இருக்குது? கல்வி தொலைக்காட்சி. 6ஆம் தளத்தில் என்ன இருக்குது? திரைப்படக்கலை. 5ஆம் தளத்தில் அறிவியல். 4ஆம் தளத்தில் சட்டம் கல்வி. இப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு ஏ. காமராஜர் மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? காமராஜர் மணிமண்டபம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா அக்டோபர் 2, 2000. அக்டோபர் 2, 2000. காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது அளிக்கப்பட்டது? பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது 1976 தான் காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது கிடைத்தது. காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா 1976. 1976. அடுத்து 32. காமராஜர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பாருங்க, மெரினா கடற்கரையில் காமராஜர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. அப்போ மெரினா கடற்கரையில் காமராஜர் சிலை நிறுவப்பட்டது. ரைட்டு. காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க: பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்கியவர். இது எல்லாமே அவருடைய அடைமொழி. சரி. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராஜர் தான். இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. அடுத்து பாருங்க, பல்லவர்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பல்லவ மன்னன் யாரு? நரசிம்மவர்மன். மற்போரில் சிறந்தவன், அதனால் அவனை மாமல்லன். யாரு? மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு. சரி. மகேந்திரவர்மன் பல்லவனுடைய மகன்தான். மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் பெயர் தான் நரசிம்மவர்மன். சரி. மகேந்திரவர்மன் பல்லவன் தனது மகனான பெயரை கொண்டு மாமல்லன் என்று பெயர் வைத்து கொண்டார். இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34. கொஸ்டின் நம்பர் 34. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கூறுறது யாருன்னா ஔவையார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறியவர் ஔவையார். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. அப்போ 3, பண்ணுனா இசை. 1, பார் என்றால் உலகம். 4, இளைத்து அப்படின்னா பதிந்து. 2, மறுபடியும் பாருங்க, நந்தவனம் பூஞ்சோலை, பண் என்றால் இசை, பார் என்றால் உலகம், இளைத்து அப்படின்னா ஓகேங்களா பதிந்து. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. 3, 1, 4, 2. அதுக்கு ஆன்சர் சி. டேஸ் மாதத்தின் முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கப்படுகிறது. தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டாக சொல்கிறாங்க. தை மாதத்தின் முதல் நாளில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. தமிழர் பெருவிழா தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்வு செய். பாருங்க, போகி திருநாள் பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதிதலும் நன்னூல் நூல் சொல்லுது. மார்கழி மாதத்தின் இறுதியில் நாளில் கொண்டாடப்படுகிறது. அப்போ சரி. அடுத்தது மாட்டுப்பொங்கல். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம், செல்வம் என்ற பொருளும் உண்டு. சரி. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. அப்போ மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது ஓகேங்களா வீர விளையாட்டு. மாடுகளை
அடக்கி வீர விளையாட்டு தான் மஞ்சு விரட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தின் முதல் நாள் திருவள்ளுவர் நாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறதாம். தப்பு. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆசாரக்கோவை என்ற நூலில் பாடல்களின் எண்ணிக்கை யாது? ஆசாரக்கோவை நூலில் பாடல்களினுடைய எண்ணிக்கை 100. அடுத்து பாருங்க, ஆசாரக்கோவை என்பதற்கு டேஸ் என்பது பொருளாகும். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்போ ஆசாரக்கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் எப்போ பிறந்தார்னா கிமு 31. கிமு 31. 41வது கொஸ்டின் பாருங்க. மோப்பம் டேஸ் அனிச்சம் முகத்தெரிந்து நோக்கம் டேஸ் விருந்து. அப்போ மோப்பம் குலையும் அனிச்சம் முகத்தில் நோக்க குலையும். அப்போ ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 42. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பொறுத்துக மயங்குடி. லகரம். லகரம் என்பது அதை பார்த்தீங்கன்னா நா மேல் பற்களின் அடியை தொடுதல். அப்போ 3 கமா. லகரம் அப்படின்னா ஓகேங்களா, நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல். அப்போ 4 கமா. ரகரம். ரகரம் என்பது நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுதல். அப்போ 2 கமா. ரகரம் அப்படின்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உறைதல். மையப்பகுதியை உரசுதல். மையப்பகுதியை உரசுதல். 1 கமா. மறுபடியும் பாருங்க. லகரம் என்பது நகரமேல் பற்களின் அடியை தொடுதல். இந்த லகரம் அப்படிங்கிறது நாவின் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல். ரகரம். ரகரம் என்பது நாவின் நுனிமேல் அன்னத்தின் மேல் பகுதியை தொடுதல். ரகரம் நாவின் நுனிமேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுதல். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 43. மயங்கொலி பிழைகள். நகரம். நகரம் என்பது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். அப்போ 3 கமா. நகரம். இந்த நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால். இது நடுப்பகுதி, இது முன்பகுதியை தொடுவதால். அப்போ 4 கமா. நகரம். நகரம் என்பது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுதல். அப்போ 2. அடுத்து லகரம். லகரம் என்பது நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுதல். 1 கமா. மறுபடியும் பாருங்க. நகரம் என்பது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல். நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுதல். நகரம் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுதல். லகரம் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுதல். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 44வது கொஸ்டின். சேர சோழ பாண்டியர்கள் தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றுகளை சரியான கூற்றுகளை தேர்வு செய். தங்கப்பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் மூத்தோனே சரி. இல்லம் வந்தாரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியே சரி. 3. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழே. அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி. அடுத்து பாருங்க 45வது. தொகை சொற்களின் விளக்கம் பற்றி சரியான கூற்று. முத்தேன் அப்படிங்கிறது என்னது? கொம்புத்தேனு, மலைத்தேனு, கொசுத்தேனு சரி. முக்கணி அப்படிங்கிறது மா பலா வாழை. இதுவும் சரி. முத்தமிழ் இயல் இசை நாடகம். இதுவும் சரி. அப்போ 3மே சரி. முத்தேனுங்கிறது கொம்புத்தேனு, மலைத்தேனு, கொசுத்தேனி. முக்கணி என்பது மா பலா வாழை. முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. அடுத்து பாருங்க பட்டியல் 1 பட்டியல் 2 உடனே இணைய பொறுத்துக ஆசாரக்கோவை. நன்றி அறிதல். பிறருக்கு செய்த உதவியை மறவாதிருத்தல் தான்
நன்றி அறிதல், அப்போ 2 கமா. பொறையுடைமை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இப்போ 4 கமா. ஒப்புரவு எல்லாரையும் சமமாக மதித்தல், ஒப்புரவு அப்படிங்கிறது எல்லாரையும் சமமாக மதித்தல். அறிவுடைமை பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், அறிவுடைமை பிறர் செய்துங்க அதை பார்த்தீங்கன்னா அறிவுடைமை என்பது அறிவுடையாராக இருத்தல், அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, நன்றி அறிதல், நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல். பொறையுடைமை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடைமை அறிவுடையராய் இருத்தல். அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் பி. 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் பி. 47 தாலாட்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. தால் கூட்டல் ஆட்டு. தாலாட்டு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. தால் கூட்டல் ஆட்டு. 48 வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் டேஸ் இந்திர விழாவை கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை. போகி பண்டிகை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49 பெருவாயில் முல்லையார். பெருவாயின் முல்லையார் பற்றி சரியான கூற்று. ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயில் முல்லையார். அப்போ ஆசாரக்கோவை நூலினுடைய ஆசிரியர் பெருவாயில் முல்லையார். சரி, பெருவாயில் முல்லையார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா களத்தூர்னு சொல்கிறாங்க. தப்பு. ஆசாரக்கோவை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். சரி, அப்போ ஆன்சர் கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 50 மயங்கொழி பிழை. சிரம் அப்படின்னா தலை. சிரம் என்றால் தலை. 4 கமா. கடல் என்றால் பறவை. 3 கமா. இலை என்றால் செடி. 2 கமா. விலை என்றால் பொருளின் விலை. 1. மறுபடியும் பாருங்க, சிரம் என்றால் தலை, கடல் என்றால் பறவை, இலை என்றால் செடி, விலை என்றால் பொருளின் மதிப்பு. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. 2021 ஆண்டு ஓகேங்களா, திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றுக. இப்போ திருவள்ளுவர் எப்போ பிறந்தார்? 2021 சொல்கிறாங்க. திருவள்ளுவர் கிமு 31 சொல்கிறாங்க. கிமு 31. அப்போ 2021 31 கூட்டினீங்கன்னா ஓகேங்களா 2052. 2052 ஆன்சர். அவர் கிமு பிறந்த 31 இந்த வருஷத்தோட கூட்டினீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டாக மாறிடலாம். ஆன்சர் பி. அறுவடை திருநாள். அறுவடை திருநாள் உத்ராணியம் என்ற பெயரில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருநாள் உத்தராயன் என்ற பெயரில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா குஜராத்தும் ராஜஸ்தானும். அறுவடை திருநாள் லோரி. அறுவடை திருநாள் லோரி என்ற பெயரில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப். அறுவடை திருநாள் லோகி என்ற பெயரில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா பஞ்சாப். அடுத்து பாருங்க 54 ஏரி அப்படின்னா நீர்நிலை. இப்போ 2 கமா. ஏரி அப்படின்னா மேலே ஏறுதல். இப்போ 4 கமா. கூரை அப்படின்னா வீடு. இப்போ 1 கமா. இந்த கூரை அப்படின்னா புடவை. 3. மறுபடியும் பாருங்க, ஏரினா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏறுதல், கூரை அப்படின்னா வீடு, இந்த கூரை அப்படின்னா புடவை. இப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் இதுக்கு பி. அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி. அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா 3 மாநிலத்தையும் கொண்டாடுறாங்க. இல்லாதது எதுனா மத்திய பிரதேசம். ஆன்சர் சி, மத்திய பிரதேசம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 56 மயங்கொலிகள் பற்றி
சரியான கூற்றுகள் எவை? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலி என்கிறோம். சரி. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 உள்ளது. சரி. அவை நா நா நா, லா லா லா, பாருங்க, நா நா நா, லா லா லா, ரா ரா என்ற 8 தான் மயங்கொலி பிழைன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அப்போ மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. அதுதான் நா நா நா, லா லா லா, ரா ரா. மயங்கொலி எழுத்துக்கள் உள்ள 2 சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு பாருங்க, மனம் மனம் 2 நா மட்டும்தான் மாறி இருக்கு. ஓகேங்களா? இதுதான் எடுத்துக்காட்டு. இதுவும் சரி. அப்போ கூற்று 1 2 3ம் சரி. கூற்று 1 2 3ம் சரி. சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 58. நாட்டுப்புற பாடல்கள் தொடர்பான கொடுக்கப்பட்டிருந்த வாசகங்களை கருத்தில் கொள்க. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளம் உள்ளன. அப்போ ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளம் உள்ளன. சரி. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வுகளும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. சரி. நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகிறது. சரி. அப்போ 3மே சரி. ஆன்சர் டி. இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. மயங்கொலி பிழை பாருங்க, இந்த விலைக்கு ஓகேங்களா, விரும்பு, அப்போ 4 கமா. இந்த விலைக்கு பாருங்க உண்டாக்கு, அப்போ 2 கமா. இந்த இலைக்கு பாருங்க மெலிந்து போதல் 1 கமா. இந்த இலைக்கு பாருங்க நூல் இலை, இந்த இலைக்கு நூல் இலை, அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க விலை விரும்பு, இந்த விலைக்கு உண்டாக்கு, இலை மெலிந்த, இந்த இலைக்கு நூல் இலை. அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. டேஸ் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ஆன்சர் பி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தார்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஆன்சர் பி. குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றை கோயில் மற்றும் புடைப்பு சிற்பங்கள் ஆகிய 4ம் காணப்படும் ஒரே இடம். அதை பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல் கோயில், புடைப்பு சிற்பங்கள் ஆகியவை 4ம் ஒரே இடத்துல காணக்கூடிய இடம் மாமல்லபுரம். அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க, மயங்கொலி பிழை. வானம் அப்படின்னா வெடி, அப்போ 4 கமா. இந்த வானம் அப்படின்னா ஆகாயம், அப்போ 3 கமா. பனி 3 சுழி பனி போட்டினா வேலை, அப்போ 2 கமா. 2 சுழி பனி போட்டினா குளிர்ச்சி, 1 கமா. மறுபடியும் பாருங்க, வானம் வெடி, இந்த வானம் ஆகாயம், பனி 3 சுழி பனி போட்டால் வேலை, 2 சுழி பனி போட்டினா குளிர்ச்சி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். தாலாட்டு தொடர்பாக கொடுக்கப்பட்டிருந்த வாசகங்களை குறித்து கொள்க. தால் என்பதற்கு பாடல் என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. சரி. இல்லை தவறு. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. இது வேணால் சரி. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. சரி. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு ஆகும். சரி. அப்போ ஆன்சர் கூற்று 2 3 மட்டும் சரி, 1 தவறு. அடுத்தது 64. கொஸ்டின் நம்பர் 64. நல்லினத்தோடு தாரோடு நட்டல். நல்லினத்தாரோடு நட்டல். இவ்வடிகளில் நட்டல் என்ற சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல். 65 பாருங்க, சீர்களை முறைப்படுத்தி சரியான திருக்குறளை கண்டுபிடி. ஓகேங்களா? சொல்லின் பயனுடைய சொல்லற்க, சொல்லின் பயனில்லா சொல். இதுதான் சரியான ஆன்சர். சொல்லால் பயனுடைய சொல்லற்க, சொல்லின் பயனில்லா சொல் அப்படிங்கிறதான் சரியானது. ஆன்சர் சி. அடுத்து 66வது கொஸ்டின். பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு. சூபிலேட்டர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், அப்போ 4 கமா.
சிப்ஸ் அப்படின்னா சில்லிகள் 3 கமா. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயுத ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயுத ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயுத ஆடை. பாருங்கள், சுல்ப்ளேர் அப்படின்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லிகள். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. ட்ரெஸ் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயுத ஆடை. ஆயுத ஆடை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்டபெறும் நாகரிக மாந்தன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்டதொரு நாகரிக மாந்தான் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோ. புதியதொரு விதி செய்வோ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 68. நெய்தல் திணை தொடர்பான கீழ்கண்ணும் கூற்றுகளில் சரியானவை. நிலம். நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலத்துக்கு சரி. மக்கள் அப்படிங்கிறது ஆயர் ஆட்சி அப்படிங்கிறாங்க, தப்பு. தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் சரி. பூ பிடவம் தோன்றி. பிடவம் தோன்றி இதுவும் தவறு. அப்போ ஆன்சரு சரியானது எது? 1 3 மட்டும் சரி. 1 3 மட்டும் சரி. 69வது கொஸ்டின். நாட்டுப்புற பாடல் தொடர்பான கீழ்கண்ணும் கூற்றில் சரியானது எது? உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும் சரி. கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றது சரி. ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு போன்ற பாடல்கள் நாட்டுப்புற பாடல் வகையில் அடங்காது தவறு. அப்போ சரியானது எது? 1 2 மட்டும் சரி. 1 2 மட்டும் சரி. கூற்று 1 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். அடுத்து 71. நாட்டுப்புற இயல் ஆய்வு. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை இயற்றியவர் சக்திவேல். என்ற நூலை இயற்றியவர் சக்திவேல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 72. பாருங்க, காமோடிட்டி அப்படின்னா பண்டம். இப்போ 4 கமா. ஃபெரிஸ் அப்படிங்கிற பயணப்படகுகள் 3 கமா. ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். அப்போ 2 கமா. கன்சியூமர் அப்படிங்கிறது நுகர்வோர். அப்போ 1 கமா. கம்யூனிட்டி அப்படிங்கிறது பண்டம். கம்யூனிட்டி அப்படிங்கிறது பண்டம். ஃபெரிஸ் அப்படிங்கிறது பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம். கன்சியூமர் அப்படிங்கிறது நுகர்வோர். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். தன்னாடு விளைத்த வெண்ணூல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி. தன்னாடு விளைத்த வெண்ணூல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. 183 இருக்குது. நற்றிணை 183 இருக்குது. கொஸ்டின் நம்பர் 75. வினா எழுத்துக்கள் தொடர்பான கீழ்கண்ணும் கூற்றுகளை சரியானவை. வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மற்றும் இடையில் இறுதியில் இடம்பெறும் சரி. வினா எழுத்துக்கள் பாருங்கள், ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சொல்கிறாங்க சரி. வினா பொருளை தரும் எழுத்து வினா எழுத்து என்று பெயர் சரி. அப்போ இது அனைத்தும் சரிதான் சரியான ஆன்சர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பட்டியல் 1 பட்டியல் 2 இணை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாயோஜ் அப்படின்னா கடற்பயணமா 2 கமா. என்டர்பிரன்சர் அப்படின்னா தொழில் முனைவர். என்டர்பிரன்ஸ் அப்படிங்கிறது தொழில் முனைவர். அட்லோரேஷன் அப்படின்னா கலப்படமா. அப்போ 1 கமா. அடுத்தது மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். அப்போ 3. அப்போ ஆன்சர் 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. கொள்வது மிகை கொள்ளாது. கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாடை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பட்டினைப்பாடை. கொள்வது மிகை கொள்ளாது
கொடுப்பது குறைபடாது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. அடுத்து பாருங்க, பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2. செக்கு அப்படின்னா காசோலை. செக்கு என்பது காசோலை. அப்போ 4 கமா. டிமாண்ட் டிராபிட். டிமாண்ட் டிராபிட்னா வரை ஓலை 3 கமா. டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு அப்படின்னா ஓகேங்களா பற்று வரவு. அப்போ 1 கமா. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை. மறுபடியும் பாருங்கள், செக் என்றால் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரை ஓலை, டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை. அப்போ 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் 78. சூடும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற அடியில் பனிமலை என்ற சொல் குறிப்பது இமயமலை. பனிமலை என்ற சொல் குறிப்பது இமயமலை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அடுத்து பாருங்க, வினா எழுத்துக்கள் தொடர்பான கீழ்க்கண்டும் கூற்றுகளில் சரியானது. மொழியில் முதலில் வரும் வினா எழுத்து ஏ யா, அதாவது எங்கு யாருக்கு, சரி. மொழியில் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ, பேசலாமா தெரியுமா, இதுவும் சரி. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ, ஏன் நீதானா, அப்போ இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி தான் இதுக்கு சரியான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அகநானூறு. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அகநானூறு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 82. அகவினா தொடர்பான கீழ்க்கண்டும் கூற்றுகளில் சரியானவை. அகவினா தொடர்பான கீழ்க்கண்டும் கூற்றுகளில் சரியானவை. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்தால் வினப்பொருளை தருவது அகா எழுத்து. அகாவினா, அகவினா. அகவினா பற்றி தொடர்பான கூற்று, வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா, சரி. அகவினாவிற்கு எடுத்துக்காட்டு அவனா வருவானா, இது தப்பு. அடுத்தது, அகவினா சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை, இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. பாருங்க, நடுவு நின்ற நன்னதெஞ்சினர், நடுவு நின்ற நன்னெஞ்சிந்தினார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. கொஸ்டின் நம்பர் 84 பாருங்க, மல்லெடுத்த மல்லெடுத்த வலிவு பெற்ற, அப்போ 3 கமா. சாமர் அப்படின்னா போர், சாமர் என்றால் போர், 1 கமா. நல்கும் அப்படின்னா தருகும், தரும், 4 கமா. கழனி என்றால் வயல், கழனி என்றால் வயல். மறுபடியும் பாருங்க, மல்லெடுத்த, மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, சமர் என்றால் போர், நல்கும் என்றால் தரும், கழனி என்றால் வயல். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, வெள்ளிப்பலை மீது வெள்ளி பனிமலையின் மீது உழவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என பாடியவர் என கூறியவர். வெள்ளி பனிமலையின் மீது உழவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என கூறியவர் பாரதியார். அப்போ இந்த மேலை கடல் அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல். மேலை கடலுங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல். கீழ்காணும் யாருடைய இயற்பெயர் துரைராசு. கீழ்காணும் யாருடைய பெயர் துரைராசு அப்படின்னா முடியரசன். அடுத்து பாருங்க, பொறுத்துக கடலோடு விளையாடு பட்டியல் 1 பட்டியல் 2. கடலோடு விளையாட பொறுத்து சொல்கிறாங்க. விண்மீன்கள் அப்படிங்கிறது விளக்குகள், அப்போ 4 கமா. மேகம் அப்படிங்கிறது குடை, 3 கமா. மணல் என்பது பஞ்சு மெத்தை, 2 கமா. நிலவு என்பது கண்ணாடி, அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க, விண்மீன் என்பது விளக்குகள், மேகம் என்பது குடை, மணல் என்பது பஞ்சு மெத்தை, நிலவு என்பது கண்ணாடி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி, ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, 88வது கொஸ்டின். புறவினா தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது.
வினா எழுத்து சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. சரி. புறவினா சொற்கள் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களை பொருள் உண்டு. சரி. புறவினாவிற்கு எடுத்துக்காட்டு எது, யார், ஏன். தப்பு. அப்போ ஆன்சர் 1 2 மட்டும் சரி. கூற்று 1 2 மட்டும் சரி. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. மரம் என்றால் வீரம். அப்போ 4 கமா. எக்காலப்பு எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. அப்போ 3 கமா. களம் அப்படின்னா கப்பல். இந்த களம் என்றால் கப்பல் 2 கமா. ஆழி என்றால் கடல். ஆழி என்றால் கடல் 1. மறுபடியும் பாருங்க. மரம் என்றால் வீரம். எக்காலிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. இந்த களம் என்றால் கப்பல். ஆழி என்றால் கடல். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்து 90வது கொஸ்டின். சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் தொடர்பான கீழ்க்கண்ணு கூற்றில் சரியானது. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். சரி. அண்மை சுட்டு. அண்மைக்குரிய எழுத்து ஈ ஆகும். அருகில் உள்ளதை பற்றை சுட்டி காட்டுகிறது. சுட்டு காட்டுகிறது, சுட்டுகிறது. சரி. செய்மை சுட்டு. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அண்மை சுட்டுக்கு ஈ, செய்மை சுட்டுக்கு ஆ. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு சரியான ஆன்சர். இன்று டேஸ் என்னும் எழுத்தை சுட்டு எழுத்தாக பயன்படுத்துவதில்லை. ஓகேங்களா. ஊ என்பது சுட்டு எழுத்தாக தற்போது பயன்படுத்தவில்லை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 92. அரிச்சுவடி. அரிச்சுவடி. அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடி என்பது அகரவரிசை எழுத்துக்கள். அடுத்து பாருங்க. 93வது கொஸ்டின். உழைப்பே மூலதனம் என்ற கடித தொடர்பை கீழ்க்கண்ணும் கூற்றுகளை கவனி. பூங்குளம் என்ற ஊரில் அருளப்ப என்னும் வணிகர் தமது பிள்ளைகள் எழிலன், அமுதா மற்றும் பலவனுக்கு தலா 50,000 பணம் கொடுத்தார். சரி. அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம். தந்தை கொடுத்த பணத்தில் நாட்டு மாடுகள் வாங்கினார். சரி. அடுத்து எழிலன் உழவு தொழில் ஆர்வமுடையவர். தந்தை கொடுத்த பணத்தை நிலத்தை குத்தவைக்கு பிடித்தான். இது தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து 94. ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குவது. அப்போ ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்களை மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குவது சுட்டு திரிவு. சுட்டு திரிவு. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது கடலோடு விளையாடு. விரிந்த கடல். விரிந்த கடல் அப்படின்னா பள்ளிக்கூடம். அப்போ 4 கமா. கடல் அலை. கடல் அலை தான் தோழன். அப்போ 3 கமா. விண்ணின் இடி கூத்து. விண்ணின் இடிங்கிறது கூத்து 1 கமா. சீறி வரும் புயல். சீறி வரும் புயல் ஊஞ்சல். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. விரிந்த கடல் பள்ளிக்கூடம். கடல் அலை தோழன். விண்ணின் இடி கூத்து. சீறி வரும் புயல் ஊஞ்சல். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரையாகும்? ஔவையாருடைய அறிவுரை தான் பாடுபட்ட பணத்தை புதைத்து வைக்காதீர். அடுத்தது கடலோடு விளையாடு பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. பனிமூட்டம் அப்படிங்கிறது போர்வை. அப்போ 3 கமா. கதிரவன் ஒளிச்சுடர் மேற்கூரை. அப்போ 1 கமா. கட்டுமரம் என்பது வாழும் இடம். அப்போ 4 கமா. மீன்கள் என்பது செல்வம். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. பனிமூட்டம் போர்வை. கதிரவனின் ஒளிசுடர் மேற்கூரை. கட்டுமரம் வாழும் வீடு. மீன்கள் செல்வம். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு ஏ. 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. 98வது கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? முடியரசன். திராவிட நாட்டின்
வானம்பாடி யாருன்னு கேட்டாங்கன்னா துரைராசு. துரைராசனுடைய இயற்பெயர் முடியரசன் தான். இதனுடைய முடியரசன், முடியரசனுடைய இயற்பெயர் தான் துரைராசு. வணிகம் செய்வதற்கு வணிகம் பேணி புறவும் தமதோல் செய்யின் என்னும் குறள் டேஸை பற்றி கூறுகிறது. வணிகரின் நேர்மை, வணிகரினுடைய நேர்மை பற்றி சொல்லுது. முடியரசனுடைய இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. முடியரசன் இயற்றிய நூல் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவை அனைத்தும் இதுவரை பார்த்தீங்கன்னா தமிழ் இயல் 2ல் இருந்து 100 வினாவிடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.